அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு குட்டி மினி பிளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி மினி பிளாக்கில் வந்து லஞ்சுக்கு வந்து மட்டன் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தோம். கீ வித் ஆயில் ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி தாளிப்புக்கு வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளியும் நல்லா மேஷ் ஆன பிறகு இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மட்டனை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் மல்லி இலை புதினா இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம், ஒரு கைப்பிடி அளவு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தம் பிரியாணி தான் ரெடி பண்ணதும் அதற்கான தண்ணி வந்து அளந்து ஊற்றிட்டு ரைஸை போட்டுக்கலாம். ரைஸை போட்டுட்டு தம் விட்டுட்டு இன்றைக்கி பிரியாணி வந்து நல்லா வந்து மட்டன் பிரியாணி வந்து நல்லா உதிர்ந்தாப்பில் நல்லா உதிரியாக வந்துருந்துச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து ஆனியன் ரைத்தா வித் சிக்கன் லெக் பீஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தோம். இதை வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. யாருக்கெல்லாம் இயற்கை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. மட்டன் பிரியாணி வந்து அந்த ஸ்ட்ரெச்சரெல்லாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு. மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டு அதோட சிக்கன் 65 ரைத்தா வித் ரெண்டையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஈவினிங் கிளம்பியாச்சு. இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துக்கு தான் வந்திருந்தோம் ஈவினிங். அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. ஃபுல்லாக இந்த மேரிகோல்டு சொல்லுவாங்கள்ல அந்த பூவு. இதை வந்து ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா கேந்தி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மாலை வந்து கட்டுறாங்கள்ல அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். ஃபுல்லாக இந்த 2 தோட்டமும் அவ்வளோ ஃபுல்லாக வந்து இந்த பூ தான் இருந்தது. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. வீடியோவிலே எவ்வளோ அழகாக இருக்குது. இதை நேரில் பார்க்கும்போது உண்மையிலே இறைவனுடைய படைப்பு எவ்வளோ ஒரு அற்புதங்கிறது வந்து அப்போ தெரிஞ்சுது. அவ்வளோ ஒரு அழகாக எல்லாம் வந்து படைச்சிருக்கான் இந்த படைப்புகளெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒரு மஞ்சள் கலரில் அப்படி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபுல்லாக 2 தோட்டமும் வந்து இந்த மேரிகோல்டு பூ தான் இருந்தது. அவ்வளோ அந்த பூவை பார்க்கும்போது அவ்வளோ நெருக்கமாக இருந்தது. அப்படி நெருக்கமாக அழுத்தமாக இருந்தது. அடுத்து ஃபுல்லாக வந்து மாலை வந்துச்சு. வாழைத்தோட்டம் ஃபுல்லாக வாழைத்தோட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வந்து செடியெலாம் இருந்துச்சு. நான் அடுத்தடுத்து வீடியோஸில் வந்து நான் போடுறேன் இன்ஷா அல்லாஹ். யாருக்கெல்லாம்